வணக்கம் நண்பர்களே. சோ ரோஹித் சர்மா சிட்னி டெஸ்ட் விளையாட மாட்டாரு, ரிஷப் பண்ட கூட டிராப் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி. நான் அதை பத்தி வீடியோஸ் போட்டுட்டேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நியூஸ் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா தெரியும், ஆகாஷ்தீப் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. சோ இஸ் அவுட் ஆஃப் சிட்னி டெஸ்ட். அண்ட் அவரை யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? சோ இந்தியா ஸ்குவாட்ல இருக்கிறதே ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் தான். ஒன்னு ஹர்ஷித் ராணா, ஒன்னு பிரசித் கிருஷ்ணா. சோ ஓவராலா பார்க்கும்போது ஹர்ஷித் ராணாக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி ஆக்சுவலா சில ரிப்போர்ட்ஸ்ல சொல்றாங்க. அதே மாதிரி நெட் பிராக்டிஸ்ல அதிகமான ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா தான் போட்டிருக்காரு. சோ அதனால மேபி ஹி வில் பி கமிங் இன்டு தி 11. பட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. ஆனா அவர் எப்படி போடுறாருன்னு தெரிஞ்சிட்டு செகண்ட் மேட்ச் அவர் லிட்டரலி கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நோன் கமாடிட்டி. நான் என்ன பண்ணுவேன்னா பிரசித் கிருஷ்ணா ஆட வச்சிருக்கேன். பிகாஸ் பிரசித் கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன்னோன் கமாடிட்டி. அவர் எப்படி போடுவாருன்னு ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு ஐடியா இருக்காது. அதனால கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை ஆக்சுவலா இந்தியா கொண்டு வந்திருக்கலாம். பட் அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹர்ஷித் ராணா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப் பதில் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. பட் எனக்கு அந்த அளவுக்கு அதுலயும் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. பர்சனலி எனக்கு பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா ஆனா பெட்டரா இருக்கும்னு தோணுது.